ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, சோர்ஸ் ஃபைல் டிக்ளரேஷன் ரூல்ஸ் அப்படின்னு. ஸோ அதோட பார்ட் 2 கண்டினியூவேஷனாக தான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதோட டெஃபினிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ நீங்களும் எழுதிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஜாவா பேக்கேஜ் அண்ட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி, அதோட டெஃபினிஷன் பற்றி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவில் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் வந்து அந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம போடுறோம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெஃபினேஷன். ஸோ ஜாவாவில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லி வந்து பேக்கேஜ் அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸை வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு வேயை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம்னா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜாவாவில் நம்ம வந்து மோஸ்ட்லி என்ன சொல்லியிருக்கோம்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் தான் இன்டர்ஃபேஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அதை பற்றின டெஃபினிஷன் வீடியோ, பேசிக் கான்செப்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அப்போ இன்டர்ஃபேஸஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். அது பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஜாவா பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் நம்ம வந்து பேக்கேஜிங் கான்செப்ட்டுக்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜாவா மூலிமா நான் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கிளாஸஸ் இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளாஸஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதை தாண்டி கூட போகலாம். 100ன்னு சொல்ல முடியாது, சில நேரத்தில் கம்மியாக இருக்கலாம், அதை விட அதிகமாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் தனியாக கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இன்டர்ஃபேஸஸ் தனியாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டகரைசேஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வேலையை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஓகே, இந்த பேக்கேஜ் வந்து இந்த பர்பஸ்க்காண்டி, இந்த பேக்கேஜ் வந்து இந்த பர்பஸ்க்காண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாவாவில் மோஸ்ட்லி இந்த பேக்கேஜிங் கான்செப்ட் அப்படிங்கிறதே வருது. ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ பேக்கேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த வே ஆஃப் கேட்டகரைசிங் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்லிப்ஸ் ஐடியில் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நியூ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ மேலே வந்து ஃபைல் நியூ அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு புது பேக்கேஜ் நான் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற கான்செப்ட் வந்து ஜாவா பேக்கேஜ் தான் இல்லையா. ஸோ எப்படி ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ edutut அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ராஜெக்ட். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் கிளிக் பண்ணியே ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ edutut அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டில் நான் வந்து நியூ, அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எப்படி வந்து ஜாவா பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுனாலும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைலில் போயிட்டு நியூவில் போயிட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பேக்கேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து கேட்கும் ஸோ என்ன பேக்கேஜ் நேம் அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்தும் காமிக்கும். ஸோ edutut அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்டில் சோர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் வந்து க்ரியேட் ஆக போகுது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா edutut அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இது வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேக்கேஜுக்கு தானே எக்ஸாம்பிள் தானே நான் வந்து காட்டுறேன். ஸோ அதனால் பேக்கேஜ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணிடணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேக்கேஜ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
பேக்கேஜ் வந்து இங்கே எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து மற்ற ஃபோல்டர்ஸை நான் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா கூட நான் மூவ் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ அப்போ நான் கிளிக் பண்ணணும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பி ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே டெலிட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே மூவ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆகிருக்கும். அதையும் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறதுனால டிஃபால்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிற கமெண்ட்ஸ்க்கு மேலே பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது டிஃபால்ட்டான பேக்கேஜ், நம்ம எதுவுமே புதுசாக க்ரியேட் பண்ணல. இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் puppy.java அப்படிங்கிற இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறப்ப இங்கே பேக்கேஜ் வந்து மாறுது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஜாவா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிருச்சு. அதாவது நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ண தேவையில்லை. பை டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐடியை வந்து எல்லாமே டேக் கேர் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஜாவா பேக்கேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்து போகிறோம் அப்படின்னு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த பேக்கேஜ்க்குள்ளே நான் கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதும் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பப்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து கேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாவா கிளாஸ் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி இது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ cat.java அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னொரு ஜாவா கிளாஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்டகரைசிங் பண்ணுறோம். ஸோ ஜாவா கிளாஸஸ்லாம் இதெல்லாம் வந்து என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி அனிமல்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டகரைஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு செட் ஆஃப் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதில் நான் பேர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷனை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கோடிங்லலாம் போனீங்க, டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்லலாம் போனீங்கன்னா நிறையா கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் குரூப் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பேக்கேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல்ஸ் ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஜாவா கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்லிப்ஸ் ஐடியில் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணிடும். நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது கேட்டகரைசேஷன் பண்ணுறதுல. ஓகே, இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஜாவா பேக்கேஜ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட டெஃபினிஷனும் நம்ம பார்த்தோம், அது எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜாவாவில் நம்ம வந்து பேக்கேஜ் நேம் கொடுத்தோம், இப்போ பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள். அதே மாதிரி கிளாஸ் நேம் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கிளாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு கிளாஸில் இருந்து சில ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ தான் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல puppy.java அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. எனக்கு இந்த கிளாஸ்க்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த cat.java அப்படிங்கிற கிளாஸில் உள்ள இந்த ஃபங்க்ஷனை நான் எனக்கு இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறப்ப நான் இந்த கிளாஸை நான் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த பர்பஸ்க்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எதுக்கு அது நீங்கள் அதாவது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணாமலும் நீங்கள் கிளாஸ் நேமை வச்சு அந்த கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை மெத்தட்ஸை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் எதுக்காண்டி அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் மேஜராக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பைலர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த சோர்ஸ் கோடு வந்து ஃபைல் வந்து எங்கே இருக்குது நம்ம டேரெக்டாகவே பாயிண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது, இதிலேருந்து நீ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கம்பைலருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ண சொல்கிறதுக்கு ஒரு ரீசன். ஸோ ஒரு எனக்கு ப்ராப்பரான டெஃபினிஷன் வேணும்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்பைலருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீ எடுத்துக்க நீங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் டைரக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. சப்போஸ் எனக்கு வந்து இங்கே ஒரு 1000 பேக்கேஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 1000 பேக்கேஜில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இதை எடுக்கணும் அப்படின்னா அப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இல்லையா கம்பைலருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த பாத்தை வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடை வந்து எடுத்து கம்பைலர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் ஆப்ரேஷனை. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
கம்பைலருக்கு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, எந்த இடத்துல இந்த சோர்ஸ் கிளாஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறது தான் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த லைன் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, import java.io.star அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்பைலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்பைல் பண்ணுறப்பவே ஓகே ஸோ java.io. அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கும். ஸோ இதோட இந்த டேரக்டரி இந்த ஃபோல்டர் பாத்தில் போய் பார்க்கும். ஸோ ஜாவா இன்ஸ்டாலேஷனில் ஸோ ஜாவா அப்படிங்கிற டேரக்டரியில் அதுக்குள்ளே ஐஓனா இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்டார் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா குறிக்குது. ஸோ இந்த பாத்தில் எல்லா கிளாஸஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் பி ரெடியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பைலருக்கு சொல்லுது. அதனால் கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அது டேரெக்டாக எடுத்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா பேக்கேஜ் அண்ட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு இந்த சோர்ஸ் ஃபைல்ஸ் டிக்ளரேஷன் ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுற மாதிரியும் பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாதிரியும் நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.